இன்று வாசிக்க வேண்டிய வேதம் பாடம் 1 தீமோத்தேயு அதிகாரம் 4 வசனங்கள் 6 முதல் 16 வரை. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 16 வரை. இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய் இருப்பாய். சீர்கேடு கிழவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்தமுள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிக்கும் பாத்திரமாய் இருக்கிறது. இதனிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்துக் கொண்டிரு. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்து கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வையானால் உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்பவர்களை ரட்சித்துக் கொள்வாய். இது தேவனுடைய வசனம். Praise the Lord, brothers and sisters. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று விசேஷமாக வாலிபர் ஞாயிறு என்று நாம் ஆசரிக்கிறோம். இந்த சபையினுடைய ஆராதனையில வாலிபர்கள் முன் வந்து சபை நடத்துவதில் பார்ப்பதில் மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறது. ஆமென். கர்த்தர் தாமே நம்முடைய வாலிப பிள்ளைகளை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார், நடத்துவார், பெரிய காரியங்களை அவருடைய வாழ்க்கையில செய்வார் என்ற ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த நாளில் நம்ம மத்தியில தேவனுடைய செய்தி கொண்டு வர நமக்கு நன்கு அறிமுகமான பாஸ்டர் ஜான் சுடாகர் சென்னையிலிருந்து வராங்க. கிருபாசனம் ஜப வீடு என்ற சபையினுடைய தலைமை போதகராகவும் அவர் மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு ஊழியக்கார சகோதரர் என்று நான் சொல்ல வேண்டும். எனக்கு ஊழியத்திலிருந்து போதகர் நண்பர்கள் இருக்கிறாங்க. ஆனா அவர்களிலே ஒரு சிலர் தான் ஐ கேன் சேஃப்லி சே அண்ணன் அந்த ஸ்தானத்துல. ஸோ அதனால உங்க வயசை நான் கூட்டி போடல பாஸ்டர். ஆனா மெய்யாகவே ஒரு அருமையான ஒரு அண்ணனாக ஒரு நண்பராக என் வாழ்க்கையில குடும்பத்துக்காக இருந்திருக்கிறார். நம்முடைய சபைக்கும் பெரிய ஒரு ஆசீர்வாதமாக அவர் இருந்திருக்கிறார். போன வருஷத்தினுடைய மிஷன் டீம் அங்கத்தினர் நம்ம போகும்போது அவர் நல்லா நம்மளை பார்த்து கொண்டார். அருமையான வகையில நம்மளை உபசரித்து தேவ பாசத்தோடு அவங்க மனைவியும் பிள்ளைகளும் சேர்ந்து நம்மளை ஆதரவு கொடுத்தார்கள். அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு தேவனுடைய செய்தி விசேஷமாக வாலிப பிள்ளைகளுக்கும் நம் அனைவருக்கும் கொண்டு வர கர்த்தர் கிருபை கொண்டார். ஆகவே I want to encourage every young person here and all of us here to just sit and receive the word of God. I'm excited how God is going to speak through his servant. அவருடைய ஊழியக்காரர் மூலமாக கர்த்தர் வார்த்தையை கொண்டு வருவார். கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. இந்த வாலிப ஞாயிற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இருக்கின்ற எல்லா வாலிபர்களையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த ஆண்டவருக்கும் அன்பு போதகர் அவர்களுக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் என்னுடைய இருதயத்தின் அடியாளத்திலிருந்து ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த வெள்ளிக்கிழமை அன்று வாலிபர்களுக்காக என்ன வசன ஆண்டவரை சொல்லணும் அப்படின்ட்டு நான் காலை 2 வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தார். வாலிப பிள்ளைகளுக்காக
அது செய்தி அல்ல, உங்களுக்கு விசேஷமாக ஒரு வார்த்தை கொடுத்தார். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் வளர்ந்து பெரியவனாகி கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் இருந்தான். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? பெரியவங்கெல்லாம், பேரண்ட்ஸ் எல்லாம் கரங்களை உயர்த்தி இந்த வசனத்தை நம்முடைய சபையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் நம்ம ஆசீர்வாதமாக கொடுப்போம். எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் வளர்ந்து பெரியவனாகி கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் பிரியமாய் இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலையில உங்கள் அனைவரையும் பார்ப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். செய்திக்கு போறதுக்கு முன்பாக ஒரு சின்ன ஒரு கோரஸ் பாடிட்டு நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் அன்னாள் என்கின்ற ஒரு பெண்மணி ஆலயத்துக்கு சென்றாள். அவருடைய ஜெபத்தை கண்ட ஏலி சொல்றாரு, நீ பிதட்டுகிறது என்ன? அவ சொல்றா, நான் ஒரு மனக்லேசம் உள்ள ஸ்திரீ. என்ன ஸ்திரீ அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? தமிழ்ல தான் மனக்லேசம். அது தமிழ் டிக்ஷனரியில பார்க்கும்போது மன நொந்து போன ஒரு பெண். என்ன பெண்ணு? நம்முடைய மொழிதான் மனுஷங்களுக்கு தெரியும். நம்முடைய உள்ள இருக்கிற காயங்களும் வேதனைகளும் யாருக்கும் தெரியாது. அவர் சொல்றா, நான் மனம் நொந்து போன ஒரு பெண், ஆகவே தான் ஆலயத்திற்குள் நான் வந்திருக்கிறேன். இந்த காலையில ஒருவேளை மன கஷ்டத்தோடு மனபாரத்தோடு பல கேள்விகளோடு வந்திருக்கலாம். நான் ஒன்று மாத்திரம் சொல்வேன். கோசேன் நாட்டில் இருந்தவர்களுக்கும் எகிப்து தேசத்தில் இருந்தவர்களுக்கும் தேவன் வித்தியாசத்தை கொண்டு பண்ணி காட்டினார். இந்த காலையில் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுக்கும் இந்த ஆராதனைக்கு வர முடியாமல் அசட்டை செய்தவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அவர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்றார், என் இருதயம் எனக்குள் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. யார் சொன்னது தெரியுங்களா? மன கிளேசம் உள்ள அன்னாள், மனம் நொந்து போன அன்னாள் சொல்றா. காரணம், அவரோடு செலவிடுகிற ஒவ்வொரு நிமிஷமும் வீணா போகாது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அவர் சமூகத்துல நீங்க செலவு பண்ற ஒரு செகண்டும் வீண் போவாது, ஒவ்வொரு நொடியும் வீண் போவாது. ஆகவே இந்த காலையில் எல்லாருக்கும் தெரிந்த பாடல் நாம் பாடலாம். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம், ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம், ஆகாயம் கொண்டு செல்லுவே, ஆகாயம் கொண்டு செல்லுவே. தாயானவள் தன் பாலனை மறவாதவரே, தாயானவள் தன் பாலனை மறந்தாள், என்னை மறவாதவரே. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே, உம்மை பணிகின்றேனையா. தகப்பனை போல் இரக்கமுள்ள உம்மை பணிகின்றேனையா. சதமுயர்த்தி ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம், ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம், ஆகாயம் கொண்டு செல்லுவே.
செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, பலவானாய் மாற்றுமையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, பலவானாய் மாற்றுமையா. ஹல்லேலூயா. சத்தமே காணும். உற்சாகமாக, ஊக்கமாக, சத்தத்தை உயர்த்தி, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா நம்மை பலப்படுத்துகிற தேவன், நம்மை உற்சாகப்படுத்துகிற தேவன். ஏன் சபைக்கு வருகிறோம்? யாராச்சும் சொல்ல முடியுமா? பல காரணங்கள் உண்டு. அது முக்கியமான காரணம், இருளில் இருந்த நம்மை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து நம்மை வெளிச்சமாய் மாற்றக்கூடிய இடம்தான் ஆலயம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பாவிகளாக இருந்தோம். இயேசுவை பற்றி யாரோ ஒருவர் சொன்னார், ஆலயத்திற்குள் வந்தோம். இப்போது அவர் இயேசுவை போல நம்மை மாற்றிக் கொண்டிருக்கிறார். சபை என்று சொன்னால் அதுதான். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலே உங்கள் மத்தியில் நான் இருப்பது மிகவும் எனக்கு சந்தோஷம். ஒரு வீட்டு சபையில் இருக்கிற மாதிரி, இந்த ஹோம் சர்ச்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் எனக்குள் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான போதகருக்காக, அருமையான சகோதரி ஜாஸ்மின் அவர்களுக்காக, பிள்ளைகளுக்காக, சபையில் இருக்கிற முக்கியஸ்தர் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வாசிக்கப்பட்டதான வேத பகுதியிலிருந்து அநேக சத்தியங்கள் இருந்தாலும் அதில் என்னை தொட்டதான ஒரு வார்த்தை 12வது வசனம், 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வாலிபம் என்பது சிறு பிள்ளைக்கும் பெரிய ஆளாகிற வயது சொல்லுவாங்க, மேன்வுட் சைல்ட்ஹுட்டுக்கு நடுவில் இருக்கிறது தான் வாலிபம். 1 to 13 வயசு வரைக்கும் சிறு பிள்ளை. 25 வயசுல இருந்து அதுக்கு மேல இருக்கிறது பாத்தீங்கன்னா முதிர்ச்சியான ஒரு வாழ்க்கை. சிறு பிள்ளையின் வாழ்க்கைக்கும் முதிர்ச்சியான வாழ்க்கைக்கும் நடுவில் இருப்பதுதான் வாலிப வாழ்க்கை. ஒரு 13 வயசுல இருந்து 25 வயசு வரைக்கும். இந்த வயதுகளில் எந்த ஒரு வாலிப பெண்ணோ ஒரு பையனோ, ஒரு தம்பியோ ஒரு தங்கையோ தங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்குள் திடப்படுத்தி, சிஸ்டர் எஸ்தர் ஜெபம் பண்ணும்போது சொன்னாங்க, பிள்ளைகளை உறுதிப்படுத்துங்க, நிலைப்படுத்துங்க. அது மாதிரி வொர்ஷிப் பண்ண அருமையான தங்கச்சிகள் சொன்னாங்க, நிலைப்படுத்துங்க ஆண்டவரே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த 13 வயசுல இருந்து 25 வயசு வரைக்கும் எந்த ஒரு மனுஷன், எந்த ஒரு வாலிபன் தன் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைநிறுத்திக் கொள்கிறார்களோ, உறுதிப்படுத்திக் கொள்கிறார்களோ, அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? இந்த வயது தான் தடுமாற்றத்தின் வயது, நிலை குலைந்து போகிற ஒரு வயது. அநேக காரியங்கள் நம்மை வந்து நெருக்கி கிறிஸ்தனுடைய ஐக்கியத்திலிருந்து விலகி செல்லவும், உலக மக்களைப் போல வாழவும் நமக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிற ஒரு வயதாக இருக்கிறது. நம்ம தான் அந்த வயதை கடந்து வந்திருக்கிறோம். பாஸ்டர் சொன்ன போல எனக்கு 53 வயசு முடிய போகுது. ஆனாலும் அநேக வாலிபர்களை நாம் பார்க்கும் பொழுது சிறு வயது 13 வயசு வரைக்கும் சண்டே ஸ்கூல்ல ஃபர்ஸ்டா இருப்பான். 13 வயசு வரைக்கும் வசனத்தை கரைச்சி கொடுப்பான். 13ல இருந்து அந்த 25 வயசு வரைக்கும் அவன் டிஸ்டன்ஸ் ஆகிட்டே இருப்பான். அந்த பிள்ளை சங்க நம்ம லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். அங்க பார்க்கும் பொழுது அவன் தூர தேசத்திற்கு போனான். எங்க போயிட்டான்? அப்பாவினுடைய வீட்டில் இருந்து அவன் தூர தேசத்துக்கு போயிட்டான். பிசாசுக்கு நல்லா தெரியும், இன்னைக்கு உலகத்துக்கு தேவையான வாலிபர்கள் தான். சமீபத்தில் நான் இலங்கைக்கு போயிருக்கும் பொழுது அந்த எல்டிடியில இருந்த ஒரு என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தன் கிட்டார் வாசிப்பான். அவன் சொன்னான், அண்ணே எங்களை அவங்க எடுக்கிற வயசே 13 வயசுல இருந்தான். எத்தனை வயசு? 13 வயசுல இருந்து அவனா நல்லா பிராக்டிஸ் பண்ணி நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, 5ல வளையாதது 5ல வளைச்சிடலாம் கம்பியை, 5ல குச்சை வளைச்சிடலாம், 50ல வளைச்சா என்ன ஆயிடும்? உடைஞ்சிடும். இன்னைக்கு உலகம் முழுவதும் யாரு மேல கண்ணா இருக்குதுன்னா வாலிபர்கள் மேலதான். பிசாசுக்கு அதனாலதான் சபைக்கு சின்ன வயசுல ஒழுங்கா வருவாங்க. ஆனா வாலிப வயசு வரும்பொழுது அவர்களுக்கு சபை போர் அடிக்கும்,
பைபிள் போர் அடிக்கும், ஆராதனை போர் அடிக்கும், மற்ற இடத்துல எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. ஆலயத்துக்குள் வரும்பொழுது அமைதலாகிடுவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது, உன் இளமையை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணக்கூடாது. நான் பைபிள்ல பல டிரான்ஸ்லேஷனை பார்த்தேன். அதுல எனக்கு பிடிச்சது, உன் வாலிப வயசை குறித்து யாரும் இழிவா நினைக்க கூடாது. இன்னொரு மொழிபெயர்ப்பை பார்த்தேன், உன் வாலிப வயதை குறித்து யாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது, உன்னை தாழ்மை நினைக்க கூடாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாலிப வயது அநேகருக்கு சாட்சியை உண்டு பண்ணும். முதல் பாடல்ல பார்த்தோம், அவன் அரக்கன் கோலியாத்தை தாவீது வென்றது 17 வயசு தான். அல்லேலூயா. ஒரு சிறு பையனாக இருந்த போது, வாலிபத்தில் தான் அவன் அந்த அரக்கனை வென்றான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வாலிப வயதை குறித்து யாரும் அசட்டை பண்ணவே கூடாது. உங்க வாலிபத்தை குறித்து எல்லாரும் பார்த்து சந்தோஷப்பட வேண்டும். உங்களுக்கு நான் மிகவும் ஒரு அண்ணனாகவோ ஒரு தகப்பனாகவோ நான் வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், உங்க இளமையை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணக்கூடாது. உங்க வாலிபத்தை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணக்கூடாது. நீங்கள் சபைக்கும் குடும்பத்திற்கும் தேசத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலே சிம்சோன் என்கின்ற ஒரு மனிதனை குறித்து பார்க்க போகிறோம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தில் தான் கோத்திரத்தில் பிறந்த மனோவா என்கின்ற ஒரு மனிதனுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. ஒரு நாள் கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு பிரத்யேகமாக தரிசனமாகி, உனக்கு ஒரு குழந்தையை நான் தரப்போகிறேன், அவன் மேல் சவரன் கத்தி படக்கூடாது, அவன் திராட்சை ரசத்தையோ மதுபானங்களையோ எதையும் அவன் பருகக்கூடாது, அவன் எனக்கு நசரேயனாக இருப்பான் என்று சொல்லி அவன் பிறப்பதற்கு முன்பாகவே அவனை குறித்த ஒரு திட்டமான தரிசனத்தை தேவனாகி கர்த்தர் கொடுத்தார். அதை அவன் கேட்டு, அந்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி அதையும் ஆண்டவரிடத்தில் இருந்து அவன் கற்றுக்கொள்கிறான். நன்றாக இருந்தது, ஆரம்பம் நன்றாக இருந்தது. ஆனால் அவருடைய முடிவை பார்க்கும்போது, வாசிங்கள் யாராவது நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்வோம். அந்த 2ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது வாசிங்க பிரதர். தான் வம்சத்தானாகிய சேரா ஊரான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாய் இருந்தாள். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறா மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. ஆமென். போதும் பிரதர், thank you. அவனை குறித்ததான எல்லா தகவல்களையும் ஆண்டவர் கொடுக்கிறார். அவன் பிறந்த பிறகு அவன் வாலிபத்தில் ஒரு நாள் கழுதையின் தாடை எலும்பை எடுத்து எத்தனை பேர் ஜெயிச்சா? 1000 பேர். திம்னாவுக்கு ஒரு முறை போறான், வழியில ஒரு சிங்கம் நிற்கிறது. அந்த சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை போல கிழித்து போட்டான். கர்த்தருடைய ஆவியானவர் அப்பப்பெல்லாம் அவன் மேல இறங்கி கொண்டே இருக்கிறார். அவனுடைய வாழ்க்கையின் அகோரத்தை நாம் பார்க்கின்றோம். வாசிங்கள் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 16:21. பெலிஸ்தர் அவனை பிடித்து அவள் கண்களை பிடுங்கி அவனை கசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்துக் கொண்டிருக்க வைத்தார்கள். 27ஆம் வசனம் பிரதர். அந்த வீடு புருஷராலும் ஸ்திரீகளாலும் நிறைந்திருந்தது. அங்கே பெலிஸ்தரின் சகல பிரபுக்களும் வீட்டின் மேல் புருஷரும் ஸ்திரீகளுமாக ஏறக்குறைய 3000 பேர் சிம்சோன் வேடிக்கை காட்டுகிறதை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. 3000 பேர் அவனுடைய வாழ்க்கையை பார்த்து அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவன் ஒரு வேடிக்கை பொருளாக்கப்பட்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதற்காகவா தேவன் அவனை தெரிந்து கொண்டார்? இதற்காகவா அவனுக்கு அபிஷேகத்தை வைத்தார்? இதற்காகவா அவனுடைய தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பாகவே திட்டங்களையும் செயல்பாடுகளையும் கொடுத்தார்? 3000 பேர் இருக்கிறாங்க.
பெலிஸ்தர் தேசத்தில் இருக்கிற புருஷர்கள், ஸ்திரீகள், சகல பிரபுக்களும் இருந்து அவனை வேடிக்கை பண்றாங்க, அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்திற்கு உப்பாகவும் ஒளியாகவும் இருக்க வேண்டுமே தவிர யாரும் நம்மை பார்த்து சேட்டை பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை பார்த்தேன், they make him like a fun. ஹல்லேலூயா. அவனை ஒரு காமெடியா பார்த்துட்டு இருக்கிறான். எந்த பெலிஸ்தர் அவனை பார்த்து பயந்தார்களோ, எந்த பெலிஸ்தர் அவனை பார்த்து ஓடினார்களோ, அவர்கள் இப்பொழுது அவன் வாழ்க்கையை அசட்டை பண்ணி கொண்டு வேடிக்கை பொருளாக மாற்றிவிட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவஜனமே, பவுல் தெளிவாக சொல்கிறார், உன் இளமையை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணக்கூடாது. சிம்சனுடைய வாழ்க்கையிலே அசட்டை பண்ணுவதற்கு உண்டான ஒரு 4 காரியத்தை நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது வாசியுங்கள், 14ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம். எல்லாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம், அதில் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனமில்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியதென்ன? உன் சகோதரின் குமாரத்திகளும் எங்கள் எஜமானத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். ஆமென். சிம்சனுடைய வாழ்க்கை அசட்டை பண்ணப்பட்டதற்கு முதலாவது காரணம், அவள் என் கண்ணுக்கு எப்படி இருந்தாலும், சத்தமே காணும், சத்தமே இல்லை, என் கண்ணுக்கு பிரியமாயிருந்தாள். அப்பா சொல்றாரு, அப்பா விருத்த சேதனம் இல்லாத குடும்பம், விருத்த சேதனம் இல்லாத ஒரு தேசம், நம்ம ஊர்ல இல்லாத பெண்ணா? இல்ல, என் கண்ணுக்கு எப்படி இருக்கா? என் கண்ணுக்கு பிரியமா இருக்கா. கர்த்தருக்கு பிரியமா தெரியாது, அப்பா அம்மாவுக்கு பிரியமா தெரியாது, சர்ச்சுக்கு பிரியமா தெரியாது. யாருக்கு பிரியம்? என் கண்ணுக்கு அவள் பிரியமா இருக்கிறாள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இளம் வயதின் வாழ்க்கை அசட்டை பண்ணுவதற்கு முதலாவது காரணம் கண். யார சொல்லுங்க? ஹல்லேலூயா. இந்த கண்ணு சிம்சன் திம்னாவுக்கு போயிட்டு அங்க ஒரு பெண்ணை பார்த்துட்டு வந்துட்டாரு. நம்ம கண்ணு பயங்கர பவர்ஃபுல். இன்னைக்கு 20 மெகா பிக்சர், அப்புறம் ஹையஸ்ட் மெகா பிக்சர் எது எத்தனை வந்திருக்கு? திமோத்தி, ஹையஸ்ட் மெகா பிக்சர் போன்ல மேபி 30 இருக்கலாம். அது எல்லாவற்றிலும் காட்டிலும் நம்ம கண் அவ்வளவு பவர்ஃபுல்லானது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒரு நசரேயனாக அழைக்கப்பட்ட ஒருவன் அநேகரை ரட்சிக்க, பெலிஸ்தர்கள் 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக்கி கொண்டிருக்கிறான். கர்த்தர் அவனை அழைத்த நோக்கமே ஜனங்களை வெல்வதற்கு. இவருடைய ஆசை என்ன? கண். சாலமன் ஞானி கிட்ட போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாரு, பிரசங்கில கண் என்கின்ற வார்த்தை 10 முறை வந்துகிட்டே இருக்கும். என் கண்ணு பார்த்ததை நான் விட்டே வைக்கலன்னு சொல்லுவார். இல்லையா? வசனம் சரியா இருக்குது. பிரசங்கில நம்ம வாசிக்கும் பொழுது, என் கண் ஆசைப்பட்டதை நான் விட்டதே இல்லை. கடைசியில சாலமன் சொல்றாரு, இதெல்லாம் எனக்கு மாயையாய் கண்டது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கண் ரொம்ப அவசியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்துல சொல்றாரு, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்தில், ஒரு மனிதனுடைய கண் அவனுக்கு விளக்காக இருக்கிறது. அந்த கண்ணு கெட்டு போயிட்டா சரீரம் முழுவதும் கெட்டதாக இருக்கும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வாலிப காலத்தில் நம்முடைய கண் ரொம்ப அவசியம். உலகத்தான் சொல்றான், கண் போன போக்கில் என்ன போயிட்டு இருக்குது? உலகத்தானே சொல்றான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரிய வாலிப பிள்ளைகளாக இருக்கிற நாம், பெரியவர்களாக இருக்கிற நாம், கண்ணு நமக்கு ரொம்ப அவசியம். போன மாசம் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னாரு, பிரதர் நான் கல்யாணத்துக்கு போயிருந்தேன், லைன்ல நின்றுட்டு அந்த பையனையும் பொண்ணை விஷ் பண்ண போனேன், என் பெண்ணை கூப்பிட்டு போயிருந்தேன், அந்த பையனுக்கு அந்த கிஃப்டை கொடுத்துட்டு கை கொடுத்தா அவன் என் பொண்ணை பார்த்துட்டு இருக்கான்.
அதிர்ச்சி ஆயிடுச்சு என்ன கேட்ட உடனே. அப்போ அந்த பையனுடைய கேரக்டர் எப்படி பிரதர் இருக்கும்னு என்ன கேட்டாரு. எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டேன். கிறிஸ்துவுக்கு அன்பா கல்யாண ஸ்டேஜில் கல்யாணம் கட்டிக்கிற பெண்ணு பக்கத்துல நிற்கிறா. அவர் சொன்னார், என் பெண்ணை அவன் பார்த்த பார்வையே ஏன் கொலை நடுங்கி வச்சு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்கள் தான் நம்முடைய கண் சரியில்லாவிட்டால் நம்முடைய இளமை அசட்டை பண்ணப்படும். ஹல்லேலூயா. சிங்கத்தை கிழித்தாய், நல்லதுதான். கழுதையின் தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை கொன்றாய், நல்லதுதான். நரிகளை கொண்டு பெலிஸ்தனுடைய எல்லா வயல் நிலங்களையும் தீக்கராய் ஆகி போட்டா, நல்லதுதான். ஆனா இப்ப என்ன சொல்ற நீ? என் கண்ணு அதுக்கு பிரியமா இருக்கு. பாஸ்டர் சொல்லுவார், ஆலோசனை கொடுப்பார், இது வேண்டாம். பாஸ்டர் அம்மா சொல்லலாம், அப்பா சொல்லலாம், அம்மா சொல்லலாம், குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க சொல்லலாம். ஆனா என்னது? கண்ணு, என் கண்ணு என்ன இருக்கு? அது மேல பிரியமா இருக்குது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்துல, இந்த வாலிப ஐக்கியத்துல, வாலிப வாரத்துல நம்முடைய ஜீவியம் கண் நமக்கு ரொம்ப அவசியம். எதை காண வேண்டும்? தாவீது சொல்ற, ஆண்டவரே நம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை காண என் கண்களை திறந்தருளும். ஹல்லேலூயா. வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் செய்து கொள்வான்? உடைய வசனத்தின்படி தன்னை. வசனத்தை பார்க்க வேண்டிய வயசுல நீங்க வசனத்தை பார்க்கலன்னா உங்க கண்ணு வேற ஒண்ணு பார்க்க வச்சு அது மேல பிரியமாக்கி உங்க வாலிபத்தை அசட்டை செய்யக்கூடிய நிலைக்கு கொண்டு போகும். சத்தமே காணும். ரொம்ப சீரியஸ் ஆயிட்டீங்களா? ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய கண் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் அடிக்கடி என் சர்ச்சில் சொல்லுவேன், கடைசி நாள்ல நியாய தீர்ப்புல நம்ம போன் பேசுமா? என்ன பேசும்? நம்ம போய் இதுலலாம் இது எவ்வளவு பார்த்துட்டு இருந்தான், இவன் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தானே, என்னை எப்படி தான் யூஸ் பண்ணியிருக்கான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய கண் ரொம்ப முக்கியம். கண்ணானது சரீரத்திற்கு விலக்காக இருக்கிறது. நான் நல்ல ஹம்பிளா சொல்றேன் வாலிப தம்பி தங்கைகளுக்கு, உங்க வாழ்க்கையில நீங்க மேன்மையான இடத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால், தாவீது சொல்றான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் என்ன பாடுகள் வந்தாலும், எத்தனை கோலியாத்துகள் வந்தாலும், எத்தனை சவுல்கள் வந்தாலும், எத்தனை அப்சலோம்கள் வந்தாலும், என் கண் உம்மையை நோக்கி இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோபு சொல்றார், அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள் அவரை காணும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அன்பு வாலிப சகோதரனே, சகோதரியே, உன் வாலிப வாழ்க்கை உனக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், உன் அப்பா அம்மாவுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். வசனம் சொல்லுது, உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கும். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? கண்ணை நம்ம உஷாரா பார்த்துக்கணும். ஹல்லேலூயா. இரண்டாவது வாசியுங்கள், நியாயாதிபதிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். பெண்ணை கண்டேன், அவளை கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் கண், இரண்டாவது மனசு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மனசு. அது பார்த்துட்டு வந்தாச்சு, இந்த மனசுல என்ன ஓடின்னு இருக்குது? எதை பார்த்தோமோ அது ஓடிக்கிட்டே இருக்கு. நான் அடிக்கடி சொல்வேன், மனசு ஒரு குரங்கு. மனசு ஒரு, அதுவும் மது குடிச்ச குரங்கு. குரங்கு ஒரு இடத்துல அமைதியா இருக்கம்மா. போன மாசம் சர்ச்சில் இருந்த நிறைய பேர் வந்திருக்கீங்க சர்ச்சுக்கு. அப்போ அங்கே நிறைய மாங்காய் மரம், கொய்யா மரம்லாம் இருக்குது, அப்புறம் இளநீ மரம்லாம் இருக்குது, தேங்காய் மரம்லாம். அந்த குரங்கு பாருங்க தாவிட்டே இருக்கும். அதுக்கு எதை சாப்பிடணுன்னே புரியாது, தாவிட்டே இருக்கும். ஒரு இடத்துல அமைதியில் உட்காராது. அதுவும் மது குடிச்சா என்ன அப்படி இருக்கும்? மனுஷனுடைய மனசு அப்படிதான்.
எனக்கு அன்பானவர்களே, எதை கண்டானோ மைண்ட்ல அதுதான் ஓடிட்டு இருக்கு. சிம்சனுடைய வாழ்க்கை அசட்டை பண்ணப்பட்டதற்கு காரணம் இரண்டாவது மனசு. எல்லாரும் சொல்லாமா? என்னது? மனசு. என்னால முடியல, அதெல்லாம் மறக்க முடியாது, எனக்கு அதுதான் வேணும். என் மைண்ட்ல எது ஓடின்னு இருக்குது? நான் எதை கண்டேனோ, நான் எதை பார்த்தேனோ அதான் ஓடிட்டு இருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு அழகா சொல்றாரு, உன் இளமையை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணக்கூடாது. அசட்டை பண்ணாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் மனசு ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னாகும் 21:5 வாசிக்கின்றோம். ஜனங்க சொல்றாங்க, எங்க மனசு வெறுமையா இருக்குது. என்னவா இருக்குது? வெறுமையா இருக்குது, ஒண்ணுமே இல்ல. மோசேயை பார்த்து சொல்றாங்க, எங்க மனசு வெறுமையாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இங்கு பார்க்கின்றோம் பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே எல்லாம் இருக்குது, ஆனா மனசுக்கு என்ன இல்லை? திருப்தி இல்லையா? என்ன இல்லை? திருப்தி இல்லை. அன்பான வாலிப சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டிய முதலாவது காரியம், நம்முடைய மனசு ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமே இல்லை. ஸ்கூல்ல டீச்சரை போய் கேட்டா என்ன சொல்லுவாங்க? நான் என்னமோ நடத்திட்டு இருக்கேன், பையன் என்னமோ எங்கேயோ யோசிச்சுட்டு இருக்கான், மைண்ட் இங்க இல்லை. பாஸ்போர்ட் இல்லாம எல்லா ஊருக்கும் போறது, நம்மளை கொண்டு போறது எது? மனசு தான். இமிகிரேஷன் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. நம்ம மனசு என்ன பண்ணிடும்? சர்ச்சில் தான் உட்கார்ந்து இருப்போம், ஊருக்கு போயிடும், எங்கெங்கேயோ உலாவிட்டு இருக்கோம். இந்த மனது கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். அதுவும் குறிப்பா வாலிப பிள்ளைங்க, உங்க மனசை நீங்க காத்துக்கணும்னா உங்க உள்ளத்துல ஆண்டவரை புகுந்திருக்க வேண்டும். ஆவியானவர் இல்லாவிட்டால் உங்க மனசை பிசாசு பிடிச்சிருவான். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கிராமத்துல ஒரு வீடு இருந்துச்சு, ஒரே பொண்ணு அந்த பேரண்ட்டுக்கு. அவங்க ஆண்டவரை ஏத்துக்காத ஒரு குடும்பம். அந்த பிள்ளை வந்து எப்பயாச்சும் ஒரு முறை மீட்டிங் எல்லாம் ரோட்ல நம்ம வச்சோம்னா அந்த கூட்டத்துக்கு வந்து உட்காரும். ரொம்ப ஆர்த்தோடாக்ஸ், எழுந்தா உட்காந்தா எல்லாத்துக்கும் அவங்க அந்த நேரத்தை பார்க்குற குடும்பம். அந்த பொண்ணு ஒரு பிஎஸ்சி நர்சிங் சேர்த்தாங்க. சேர்த்த உடனே அது ஃபுல்லா ஃபீஸ் எல்லாம் 3 years கட்டியாச்சு, ஹாஸ்டலும் கட்டியாச்சு. 3வது மாசம் அந்த பொண்ணு ஹாஸ்டல்ல காணோம். அது பக்கத்து வீட்டு ஒரு பையனோட அது ஓடிட்டு இன்னி வரைக்கும் அழுதுகிட்டே இருக்குது. அங்கிள், நான் பண்ண தப்பு, அந்த இடத்துல நான் எடுத்த முடிவு தவறான முடிவு எடுத்துட்டேன் அங்கிள், இன்னி வரைக்கும். இப்ப சர்ச்சுக்கு வந்து ஞானஸ்தானம் எடுத்திருக்கு, ஆனாலும் அந்த பையன் 24 hours குடிக்காரனா இருக்கிறான். சின்ன பையன் தான், அவனுக்கு ஒரு 28 வயசு இருக்கும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் மனதை நீங்கள் சரியாக பிடித்துக் கொள்ளும். பட்டணத்தை அடக்கிறவனை பார்க்கணும், தன் மனதை அடக்குகிறவன் தான் பெரியவன். எனக்கு அன்பானவர்களே, இந்த காலையிலே வாலிப அன்பு சகோதரனே, சகோதரியே, மனசு ரொம்ப முக்கியம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மனசை நல்லா வச்சுக்கோ. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும், ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். ஒரு நாள் வரும், நம் இருதயத்தை திறந்து காட்டுவார். ஹல்லேலூயா. சிம்சனுடைய வாழ்க்கை வாலிபம் அசட்டை பண்ணப்பட்டதுக்கு காரணம் இரண்டாவது நாம் பார்க்கின்றோம், அவன் மனதை சரியாக வைத்துக் கொள்ளவில்லை. அடுத்தது வாசிங்க, 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆதலால் நீ திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்த முதல் தேவனுக்கென்று நசிரனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. மூன்றாவது, அவன் எப்படி இருப்பான், எப்படி இருக்க கூடாது, எதை செய்யக்கூடாது என்பதை ஆண்டவர் சொல்றார். எதெல்லாம் செய்யணும் நம்ம செஞ்சிருவோம், அப்படிதானே? இந்த வீட்டை கூட்டிட்டு மார்க்கெட் போயிட்டு வந்துரு, இதெல்லாம்
செய்யறதெல்லாம் செஞ்சிருவோம். ஆனா செய்யக்கூடாதது என்ன பண்ணுவோம்? செஞ்சிருவோம். சிம்சனுடைய வாழ்க்கையில காசாவுக்கு சென்றான். அங்கு ஒரு வேசியை கண்டான். அங்கு அவளோடு அவன் இருக்கும் பொழுது அந்த வேசியை அந்த பெலிஸ்தர் பிரபுக்கள் அணுகி அவன் எப்படியாவது இன்றைக்கு எங்கள் கரத்தில் கொடுத்து விடு என்று சொல்லும் பொழுது அவன் பலவிதமான காரியங்களை கேட்டாலும் சிம்சன் அதை மறுத்து கொண்டே வந்தான். ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே அவன் பலன் எங்கு இருப்பது என்பதை அவள் அந்த வேசிக்கு அவன் தெரிவிக்கிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் தந்த உடன்படிக்கையை உடைத்து போடுகிற ஒரு மனிதன், ஒரு கவனன்ட் ஆண்டவருக்கு அவனுக்கும் சாகர வரைக்கும் தலையில் என்ன படக்கூடாது? சவரன் கத்தி படக்கூடாது. நசரேயனாக அவனை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவன் தலையில சவரன் கத்தி படவே கூடாது. தேவன் தந்த ரகசியத்தை, தேவனோடு செய்த உடன்படிக்கையை அவன் மீறினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வாலிப வயசுல பேப்டிசம் எடுத்திருப்பீங்க, திடப்படுத்தல் கிளாஸ்க்கு வந்திருப்பீங்க. அங்க என்னென்னலாம் பாஸ்டர் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரோ, கிறிஸ்டியன் ஃபெய்த், கிறிஸ்துவாச பிரமாணங்கள், கிறிஸ்துவ உபதேசங்கள், இதெல்லாம் உடன்பட்டு தான் நம்ம திருமுழுக்கு போறோம். சாகர வரைக்கும் அதுல உறுதியா இருக்கணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அதை நம்ம பிரேக் பண்ணோம்னா நம்முடைய இளமையை குறித்து அசட்டை பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்துடும். சிம்சன் நினைச்சான் இதெல்லாம் உண்மை இல்லை, நம்ம சொல்லிடலாம்னு சொல்ல ஆரம்பிச்சான். அவளை பிரியப்படுத்த நினைச்சான். முடிஞ்சது கதை. அவனுடைய வாழ்க்கை முடிந்தது. எல்லாரும் வந்து அவன் கண்ணை பிடுங்கி அவனை கொண்டு போய் வைத்து அவனை வேடிக்கை பொருளாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அன்பான தெய்வச்சனமே, இந்த காலை நேரத்தில் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவரோடு பண்ண உடன்படிக்கை பொருத்தனைகளை சரியா செஞ்சிடணும். ஹாஸ்பிட்டல் ஐசியூ வார்டில் இருக்கும் போது ஒரு பொருத்தனை பண்ணுவோம். எத்தனை பேர் பண்ணியிருக்கீங்க? கடங்காரன் வந்து பேங்க்ராப்ட் ஆகிற டைம்ல ஒரு பொருத்தனை பண்ணுவோம். ஆனால் ஆண்டவர் ஆசீர்வதிச்சு அந்த பொருத்தனை ஹானர் பண்ணி வெளியே கொண்டு வந்த பிறகு அந்த பொருத்தனை என்ன செஞ்சிருவோம்? சத்தமே காணும், மறந்துடுவோம். சிம்சனுடைய வாழ்க்கையில உடன்படிக்கையை மறந்து போனான். தேவன் சொன்ன ரகசியத்தை மறந்து போனான். அவனுடைய பலன் எங்கும் இருக்கும் என்பதை அவன் யார்கிட்டையும் சொல்லாமல் இருந்த காரியத்தை முதல் முறையாக தன் வாலிபத்தில் சொல்லி மாட்டிக்கொண்டான். கடைசியாக ஒன்று வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 16:20. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல் உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். எல்லாரும் சொல்லுங்க, எப்பொழுதும் போல். சத்தமா சொல்லாம. ஹல்லேலூயா. There was no change. எப்பொழுதும் போல. எத்தனை பேருக்கு வழங்குது? நேற்றுக்கு இருந்த மாதிரியே இன்னைக்கு இருந்த மாதிரியே நாளைக்கு. மாற்றம் இல்லாத வாழ்க்கை உங்கள் ஜீவியத்தை அசட்டைக்குள்ளாக கொண்டு செல்லும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அந்த வசனம் அழகா இருக்குது. நல்ல அயர்ந்த தூக்கம். என்ன தூக்கம்? யோனாவினுடைய தூக்கம் கப்பலின் அடித்தட்டில். சிம்சனின் தூக்கம் தெலிலாளுடைய வீட்டில். அயர்ந்த நித்திரை. எழுப்புறா. அப்புறம் எப்படி எழுந்துக்கிறாரு? எப்பொழுதும் போல. அப்படின்னா வாழ்க்கையிலே மாற்றமில்லாத ஒரு ஜீவி. எவ்வளவு மெசேஜ் கேட்டாலும் எப்பொழுதும் போல சர்ச்சைக்கு வருவேன், வீட்டுக்கு போவேன். வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் ஆண்டவர் பக்கம் பார்க்க மாட்டேன், எப்பொழுதும் போல என் வழியில நான் போயிட்டு இருப்பேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஜீவியம் மாற்றத்துக்கு நேராக செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு மாற்றம் அவசியம். சிம்சனை பார்த்து நாம் பார்க்கும் பொழுது எப்பொழுதும் போல எழுந்தார். அதன் விளைவு கண்கள் பிடுங்கப்பட்டவனாக,
மாவு அரைக்கிறவனாக, செருப்பிள்ளையை கொண்டு வேடிக்கை பொருளாக்கப்பட்டான், அசட்டை பண்ணப்பட்டான், இழிவுபடுத்தப்பட்டான். எல்லாராலும் அவன் தாழ்மைப்படுத்தப்பட்டு காணப்பட்டான். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, இந்த அருமையான காலை நேரத்துல நீங்களும் நானும் ஒரு மாற்றத்துக்குள்ளாக செல்ல வேண்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எப்பொழுதும் போல வேணாம். சத்தமே இல்லை. எப்பொழுதும் போல வேணாம், கொஞ்சம் மாறுங்க, கொஞ்சனா மாறுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் மாற்றம் உங்கள் எதிர்காலத்தை ஆசீர்வாதமாக வைக்கும். உங்கள் மாற்றம் இல்லாத வாழ்க்கை உங்கள் எதிர்காலத்திற்கு கேள்விக்குறியை உண்டாக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக வாசியுங்கள் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் இளமையை குறித்து ஒருவரும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. அந்த சிஸ்டர் ஒரு மாதிரி, அந்த பிரதர் ஒரு அப்படி சொல்லக்கூடாது, அவங்க தான் மாதிரி. எனக்கு எதன் பேருக்கு விளங்குது நான் சொல்ற தமிழ்? அந்த தம்பி ஒரு மாதிரி சிஸ்டர், இந்த தம்பி நல்ல மாதிரி. ஹல்லேலூயா. தமிழ்ல ரொம்ப அழகா இருக்கு. பவுல் சொல்றார், விசுவாசத்திலும் கற்பிலும் அன்பிலும் வார்த்தையிலும் ஆவியிலும் விசுவாசிகளுக்கு நீ எப்படி இருக்கணும்? ஒரு மாதிரி இல்லை, எப்படி இருக்கணும்? மாதிரியாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. சிம்சனுடைய வாழ்க்கையை அசட்டை பண்ணதற்கு காரணம் வெளியில் நடந்து கொண்ட காரியம். இங்க சொல்றாரு, விசுவாசிகளுக்கு நீ மாதிரியாக இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? மாதிரி. டிஎல் மூடி, எதன் பேர் அவர் வாழ்க்கையை படிச்சிருக்கீங்க. அவர் வாழ்க்கையில அவர் சொல்ற ஒரு காரியம், சபையில பரிசுத்தவான், சபையில பரிசுத்தவான், ஈஸ்வரன் ஜங்ஷன்ல தேவதூதன், வீட்ல லூசிபர். யார சொல்றாரு? தனக்கு முன்பாக இருக்கிற விசுவாசிகளை குறித்து அவர் சொல்றார், சபையில பரிசுத்தவான். அவன் கையை ஆட்டி ஜெபம் பண்றது, அவன் துதிக்கிறதெல்லாம் பார்த்தா, oh he is a holy saint, பரிசுத்தவான். வீதியில போகும்பொழுது பரிசேயர்கள் எப்படி வீதியில முட்டி போட்டுப்பாங்க, வீதியில பிரைஸ் தி லார்ட் அங்கிள், பிரைஸ் தி லார்ட் ஆன்ட்டி. வீட்டுல போனா யாரு? சதமே காணோம். யாரு? இது சாட்சி உள்ள வாழ்க்கை அல்ல, இது ஒரு மாதிரியான வாழ்க்கை அல்ல. பவுல் சொல்றார் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், எங்களை எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணினார். ஆமென். அன்பு சகோதரனே, வாலிப தம்பி, வாலிப தங்கை, நீங்க மாதிரியா இருக்கணும். 1985ல எனக்கு தெரிஞ்ச பொண்ணு காலேஜுக்கு படிக்க போனா. அப்போ 1980s எல்லாம் பார்த்தீங்கன்னா சுடிதார் எல்லாம் அப்போதான் வர புதுசு. அப்போல்லாம் ஆப் சாரி தான் போட்டுட்டு போவான். அப்போ இந்த புள்ள ஆப் சாரி தான் போட்டுட்டு போனா, கொஞ்சம் மாடர்ன் உள்ள வருது. தமிழ்நாட்டில் மாடர்ன் என்னது? அந்த சுடிதார் போடுறது, பஞ்சாபி ட்ரெஸ். இப்போ இந்த பொண்ணை குறித்து ஒரு 6 மாதம் எல்லாம் ரேக்கிங் பண்ணுவாங்க. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? சென்னையில் ரேக்கிங் பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுறது, அவங்கள ஒரு மாதிரி பண்ணி ஒரு கேங்கில் சேர்க்குற மாதிரி. இந்த பொண்ணு எதுக்குமே அசைந்து கொடுக்கவில்லை. 3 வருஷம் படித்து முடிச்சா. கடைசியில் எல்லாரும் ஆட்டோகிராஃப் போடும்பொழுது அந்த பெண்ணுடைய அவளுடைய நோட்டில் காலேஜில் இருக்கிற HOD, ப்ரொஃபஸர்லேருந்து ஸ்டூடெண்ட் வரைக்கும் அவங்க எழுதினது, யூ ஆர் த லிவிங் பைபிள், நீ வாழுகின்ற வேதம், இதுதான் நமக்கு மாதிரியான ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. சத்தமே காணோம், சத்தமே காணோம். சபையில் நம்ம 2 மணி நேரம் இருக்கிறது முக்கியமே இல்லை. நம் வாழும் பகுதிகளில், நம் குடும்பத்தில், நம்முடைய உறவினர்கள் மத்தியில், நாம் வேலை செய்யும் ஸ்தலங்களிலே, நாம் படிக்கும் பாடசாலைகளிலே நாம் மாதிரியாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உங்களை கொண்டுதான் இந்த சிங்கப்பூர் தேசத்துக்கு அடுத்த சந்ததிகளை கர்த்தர் கொண்டு எழுப்ப போகிறார். ஹல்லேலூயா. இப்போ பெரியவங்கெல்லாம் நம்மலாம் இருக்கோம்.
நம்ம எத்தனை வருஷம் இன்னும் கர்த்தருக்காக ஓடுவோம் தெரியாது. அடுத்த சந்ததிகளை ஆயத்தம் செய்யதான் கர்த்தர் நம்மை ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, இந்த காலையிலே நான் மாதிரியாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம வாசித்தல 1 சாமுவேல் 2:26, அந்த பிள்ளையாண்டான் வளர்ந்து பெரியவனானான், கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாயிருந்தான். இதுதான் மாதிரி உள்ள ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஒரு சிஸ்டர் என்கிட்ட சொன்னாங்க, பிரதர், எனக்கு குழந்தையே இல்லாம இருந்தா நல்லா இருந்திருக்கும். குழந்தையே இல்லாம இருந்தா அப்பனா என்ன அர்த்தம்? இந்த பிள்ளையை பத்தி நான் படுற கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. நான் சொன்ன, அப்படி சொல்லாதீங்க சிஸ்டர். எந்த மனிதனையும் கர்த்தரால் மாற்ற முடியும், எந்த பிள்ளையும் கர்த்தரால் மாற்ற முடியும். சங்கீதம் 127 வாசிக்கிறோம், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் பலன் அவரால் கிடைத்த. அன்பான தெய்வ ஜனமே, உன் பிள்ளைகளுக்காக நிறைய பேரண்ட்ஸ் நீங்க அழுது ஜெபம் பண்ணிடுறீங்க. என் பிள்ளை வாழ்க்கை என்ன நான் நடக்குமோன்னு நீங்க அழுது ஜெபம் பண்றீங்க. கர்த்தர் இந்த யூத் சண்டேல உங்கள் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை அது பிரைமரி படிக்கலாம், ஒருவேளை அது ஐடி படிக்கலாம், பாலி படிக்கலாம், யூனிவர்சிட்டியில படிக்கலாம். எங்க படித்தாலும் உன்னுடைய ஜெபம் உன் பிள்ளைகளை சிகரத்துக்கு கொண்டு வரும். தயவுசெய்து சோர்ந்து போயிடாதீங்க, யாரும் துக்கப்படாதீங்க. என் வாழ்க்கை முடிய போது என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு யோசிக்காதீங்க. கர்த்தர் கரம் பிடித்து தூக்குவார். தீமோத்தேயுவே, உன்னுடைய இளமையை குறித்து ஒருவன் அசட்டை பண்ணக்கூடாது. நீ வார்த்தையிலும் அன்பிலும் கற்பிலும் விசுவாசத்திலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாகிரு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கின்றோம், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வரும்பொழுது நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் முடிவு வரைக்கும் எனக்கு எப்படி இருப்பீங்க? சாட்சிகளா இருப்பீங்க. ஹல்லேலூயா. சாட்சி சொல்றது ஈஸி, சாட்சியா வாழ்றது சட்டமே காணும். அதனால்தான் யாரும் சாட்சி சொல்ல வரல இன்னைக்கு. சிஸ்டர் சொல்லிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே யூத் சண்டேல கர்த்தர் உங்களை கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமா வைக்க போறார். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? நான் கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் பிரியமா வாழணும். சாமுவேலை குறித்த வேதம் அழகாக கூறுகிறது, அந்த பிள்ளையாண்டான் வளர்ந்து பெரியவனாகி கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாயிருந்தான். ஹல்லேலூயா. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே, என் வயசு வாலிபத்தை குறித்து யாரும் அசட்டை பண்ணக்கூடாது. என் வாலிபத்தை குறித்து யாரும் ஆண்டவரே அசட்டை பண்ணக்கூடாது. நான் சபைக்கும் சங்கத்திற்கும் தேசத்திற்கும் மாதிரியாக விளங்க வேண்டும். நான் மாதிரியாக விளங்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஒப்பு கொடுக்கிறவங்க கரங்களை உயர்த்துங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை தொட போகிற ஒரு நேரம், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் உங்களை தொட போகிற ஒரு நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Oh Jesus, thank you Father. Amen. Hallelujah. Thank you Jesus. Amen. யாருக்கெல்லாம் ஜெபம் வேணும் நீங்க எழுந்து நிற்கலாம். உங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு நேரம், ஒப்பு கொடுக்கிற ஒரு நேரம். ஆண்டவரே, நீ ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. Hallelujah. Oh Jesus, thank you Father. பேரண்ட்ஸ் எல்லாம் கரங்களை உயர்த்துங்க. உங்க ஜெனரேஷனுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை உங்க பேரனா இருக்கலாம், பேத்தியா இருக்கலாம், உங்க பிள்ளைகளா இருக்கலாம். ஆண்டவரே, 1 சாமுவேல் 2:26 என் குடும்பத்துக்கு சுதந்திரமாக்க நான் ஜெபிக்கிறேன்ப்பா. சுதந்திரமாக்க நான் ஜெபிக்கிறேன். காலமோ செல்லுதே, வாலிபம் மறையுதே, எண்ணமெல்லாம் வீணாகும்,
கல்விகள் மன்னாகும் மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நல்ல வாக்கிய மகிமையின் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நல்ல வாக்கிய மகிமையின் எல்லாரும் சகத்தை உயர்த்தி தரிசிக்கும் அந்த நல்ல வாக்கிய மகிமையின் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நல்ல வாக்கிய காலமோ செல்லும் வாலிபம் மறையுதே என்னமெல்லாம் வீணாகும் கல்விகள் மன்னாகும் மகிமையின் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நல்ல யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறவங்க முன்னாடி வாங்க. இந்த வாரம் கர்த்தர் உங்களுக்காக கொடுத்திருக்கிற ஒரு வாரம். வாலிப தம்பி தங்கை, நீ பெரியவனாகும் பொழுது ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை அவருக்கு பிரியமாக வைக்க போகிறார். நீ தேசத்திற்கு பிரியமாக இருக்க போகிறாய், உன் குடும்பத்துக்கு பிரியமாக இருக்க போகிறாய், உன் திருச்சபைக்கு பிரியமாக இருக்க போகிறாய். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறோம் கரங்களை உயர்த்தி காட்டுங்க. வாலிப தம்பி தங்கைகள், உங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு நேரம். ஹல்லேலூயா. ஓரி மனஷகரமலபஹலலூயா. பரிசுத்த ஆவியானவர், ஓ பரிசுத்த ஆவியானவர், உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராகப்பா. தங்கள் கண்களை காத்துக்கொள்ள கிருபை செய்வீராக. ஓ மனதை காத்துக்கொள்ள கிருபை செய்வீராக. உடன்படிக்கையை மீறாதபடி கிருபை செய்வீராக. எப்பொழுதும் போல இல்லாமல் ஒரு மாற்றத்தை நோக்கி ஓட கிருபை செய்வீராக. ஓ ஹல்லேலூயா. அநேகருக்கு சபைக்கும் ஜனத்திற்கும் ஆண்டவரே மாதிரிகளாக வாழ கிருபை செய்வீராக. ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. என்னால முடியல ஏசப்பா. அநேக முறை நான் கீழே விழுந்துடுறேன். அநேக முறை நான் எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதை நான் செஞ்சிடுறேன். எனக்கு ஆசை இல்லாண்டவரே அந்த சூழ்நிலைக்குள்ள நான் சென்று விடுகிறேன். எனக்கு உதவி செய்வீராக. என் கையை தூக்கி விடுவீராக. எத்தனை பேர் கேட்க போறீங்க? ஹல்லேலூயா. ஓ தம்மை உண்மையா நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினால் சோதிக்கப்படுகிற நமக்கு, அன்பு தம்பி தங்கை, உனக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஓ thank you Holy Spirit. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் ஆண்டவரே ஆராதிக்கிறோம். உம்மை ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. உம்மை ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. ஓ praise be to God. ஓ ஹல்லேலூயா. இந்த வாலிப ஐக்கிய வாரத்திற்காக நன்றி அப்பா. நம்முடைய வாலிபர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். 13 வயதிலிருந்து ஆண்டவர் 25 வயது வரை இருக்கின்ற வாலிபர்களுக்காக நான் குறிப்பா ஜெபிக்கிறேன். நீர் ஒரு குயவன் கரத்தில் இருக்கிற ஒரு களிமண்ணை போல இவர்கள் எல்லாரும் உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். உமக்கு பிரியமுள்ள பாத்திரங்களாய் வணைந்து கொள்வீராக. உமக்கு பிரியமுள்ள பாத்திரமாய் வணைந்து கொள்வீராக. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் வீட்டில் இருக்கிற நேரத்தை காட்டிலும் சமுதாயத்தில் இருக்கிற நேரங்கள் தான் அதிகம். எல்லா இடத்திலும் பிள்ளைகளை ஆண்டவரை பாதுகாப்பீராக, பாதுகாத்துக் கொள்வீராக ராஜா. ஸ்தோத்திரம். அடுத்த தலைமுறைகள் உம்முடைய நாமத்தை உயர்த்துகின்ற
ஆண்டவரே ஒரு வீரர்களாக எழுப்புவீராக. இந்த ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப தம்பி தங்கைகளை ஆண்டவரே நீர் உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறேன். உமக்காக ஆண்டவரே ஏழ பள்ளத்தாக்கிலே ஓடி கோலியாத்தை அந்த அரக்கனை விழித்தின தாவீதுகளை எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். சிங்கங்களின் வாயை கட்டி போட்ட போது அதற்கு முன்பாக அமைதியாக இருந்த தானியேலை போல எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஹalleluya. யோசேப்பை போல பரிசுத்தத்தை காத்துக் கொள்கிற வாலிபர்களை எழுப்பும்படியாய் வேண்டுகிறேன். Thank you Father. நீ உதவி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். கை தூக்கி விடுகிற தேவன், கரம் பிடித்து நடத்துகிற தேவன், ஸ்தோத்திரப்பா. சபையில் இருக்கிற எல்லா அங்கத்தினர்களுக்காக ஜெபிக்கிறேன். வயதான ஐயாமார்கள் அம்மாமார்களுக்காக ஜெபிக்கிறேன். சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அப்பா ஸ்தோத்திரம். அப்பா உடைய மேக ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளட்டும் ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும், இந்த புதிய மாதம் முழுவதும் ஒவ்வொருக்கும் தேவையான காரியங்களை சந்தித்து பிள்ளைகளை மகிழ்ச்சிக்குள்ள நடத்தும்படியா ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தை உத்தமத்தோடு செய்கிற உடைய அடியானை ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா ஸ்தோத்திரம். பலப்படுத்துவீராக, உற்சாகப்படுத்துவீராக, ஊக்கப்படுத்துவீராக, இந்த வரங்களை தந்து அலங்கரிப்பீராக ராஜா. ஸ்தோத்திரம். ஹalleluya. ஸ்தோத்திரம். இஸ்காவின் கொடிமுடியிலே மோசே நின்றபோது சகல ஆசீர்வாதங்களை கண்டதை போல உடைய தாசன் எல்லா ஆசீர்வாதங்களை காணட்டும் ராஜா. தீர்க்காயுசும் சுகபலத்தை தருவீராக. அவருடைய பாஸ்டர் அம்மாவுக்காக ஜெபிக்கிறேன். ஷேரனுக்காக ஜெபிக்கிறேன். ஷெமனுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். சபையில் இருக்கிற மூப்பர்களுக்காக ஜெபிக்கிறேன். அங்கத்தினர்களுக்காக ஜெபிக்கிறேன். இன்னைக்கு ஆலயத்துக்கு வர முடியாம பலவீனப்பட்டு வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எல்லாரும் நீங்க ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. வழியில் கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் வாழ நீங்கள் அர்ப்பணம் செய்கிறோம்.